ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் தான் போக போகிறோம். இந்த சம்மர் ஹாலிடேஸை தண்ணியில் குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பிகி பீஸ்ட். ஒரு வழியா குற்றாலம் வந்து ரீச் ஆயிட்டோம். குற்றாலம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்குங்க. நாங்க போனது பாத்தீங்கன்னா ஒரு சண்டே நல்ல கூட்டமா இருந்துச்சுங்க. இங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 60 ரூபி சார்ஜ் பண்றாங்க. அது போக பார்க்கிங் எல்லாமே இங்கேயே இருக்குங்க. இங்க தான் டிக்கெட் எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 10 o'clock தான் டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மங்கீஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புடுங்கிக்கும். பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 250 மீட்டர் பாத்தீங்கன்னா நடந்து போற மாதிரி இருக்கும். பைக்ல கார்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா 250 மீட்டர் கார்லயே போயிட்டு நீங்க அங்க பார்க் பண்ணிக்கலாம். அங்க பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்கு. பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து போற இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் அங்கேயே லைன் பை லைனா வச்சிருப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு உள்ள போலாங்க. கவர் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போக கூடாதுங்க. இங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவே பண்ணுவாங்க. செக் பண்ற இடத்துலயே வந்து வேன் பிக் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரைடுங்க. வேன்ல நம்ம அங்க கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. க்ளோஸ் டு ஃபால்ஸ் கிட்டயே கொஞ்சம் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. இறக்கி விடுற இடத்துலயே பாத்தீங்கன்னா வாட்டர் கேன்ல தண்ணியில வச்சிருப்பாங்க. குடிக்கணும்னு நினைக்கிறீங்க குடிச்சுக்கலாம். உள்ளேயும் இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஆத்துல இருந்து வர தண்ணியை பாத்தீங்கன்னா பைப் மூலியமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து பிடிச்சு குடிச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. அந்த வேனில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. என்னென்னா இப்போ மழை இல்லாததுனால சரியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. நல்லா வெறிச்சோடி கிடக்கு சுற்றிலையும் பார்க்கறதுக்கு. ஆமாம், இலையெல்லாம் உளுந்து போச்சு. இலை உதிரி காலம் வந்த கணக்கில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே கூட்டம் சரியான கூட்டம். அது யூசிங்கில் இருந்த அந்த பாலம் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக பாதையே இல்லை. நான்லாம் வந்திருக்கேன். நான் வந்து காலேஜ் டைமில் நல்லா இந்த பக்கம் வந்திருக்கேன். டேய், இவன் இப்போதான் வரானா? வாடா, நாளாக வந்துட்டேன்ப்பா. ஒரு சரி, நேற்று வராமல் இதுக்கு மேலே தண்ணி வந்துருக்கு. பொய் சொல்லாமல் சொல்லணும். நான் ஒரே ஒரு டைம் வரல. அது நீங்களாம் எதுக்குடா உயிரோட கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறீங்க? அதாவது ஒரு வயசுக்கு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கீங்க. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வரணும்னு வருது. எனக்கு இங்கே கொஞ்சம் மலரும் நினைவுகளாக இருக்குது. காலேஜ் டேஸில் நிறைய டைம் இங்கே வந்துட்டு போயிருக்கேன். ஆனால் என்ன தெரியுமா, அப்போல்லாம் பச்சை புசேன்னு இருந்துச்சு. புதர் அதிகமாக இருந்துச்சு. அதாவது இதுக்கு அமைதியாக வாங்கடா. பக்கத்தில் என்ன போடுறது? ஏய், இங்கே இல்லை இங்கே இது வாட்ச் டவர் ஒன்று இருக்குமே. இருக்கு. வாட்ச் டவர் பேசிட்டு வந்துட்டோம். இல்லை, சம்மர் சீசன் இல்லைடா, அப்படி தான்டா இருக்கும். மழை பெஞ்சு 1.5 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. வந்தாங்களா அழகா என்ன வேலைக்கு பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு போகாத விட்டு போட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னா நான் வந்து பல டைம் அனுபவப்பட்டிருக்கேன். என்னென்னா எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க குற்றாலத்துக்கு தண்ணி இருக்கான்னு. ஆனால் அது தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இங்கே எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இருந்துச்சு. நம்பர் மென்ஷன். இப்போ வந்து ஆஃபீஸ் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெயின் அதிகமாக வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி இல்லைனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை தரேன். வர மாதிரி இருந்ததுன்னா கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஆஃபீஸ் நம்பர் தான், குற்றாலத்தோட இங்கே என்ட்ரன்ஸோட ஆஃபீஸ் நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஆனால் மூணார் போகும்போது ஒரு ஃபால்ஸ், அது என்ன ஃபால்ஸு? அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ். பிடிக்கிருக்கா? டேரெக்டாக கனெக்ஷனா? ஓகே, ஒரு கிளாஸ் இருக்குது. குடி தண்ணி குடி. ஒரு தண்ணி குடி. டேரெக்டாக அங்கேருந்து வருது. அப்படியே இந்த ஆற்று கூட கனெக்ட் பண்ணிட்டாங்களாட்டுருக்கு. தண்ணீரை வீணாக்காது. தண்ணிங்க நல்ல தண்ணி வேணும்னா இங்கே குடிச்சிக்கலாங்க. டேரெக்டாக அந்த ஆற்று கூட கனெக்ட் ஆகிருக்கு. மேலே, அதுவும் கீழே இல்லை. இங்கே கிளாக் ரூம் இருக்குங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் லாக்கருக்கு.
அந்த காட்டை 20 ரூபா கொடுக்கும். டே 20 ரூபா கொடு. தண்ணி இருக்குங்க. இந்த சம்மர் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தாராளமாக வரலாம். தண்ணி இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் குயிக்காக வந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக பிளான் பண்ணுறீங்களோ அப்போ இங்கே தண்ணி இருக்கும். ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு நடந்து வந்துட்டோம். கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட எல்லா பேருமே வந்துருந்தாங்க. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கடுகடுன்னு ரொம்ப ஜில்லுன்னு வந்துச்சுங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே என்ஜாய் பண்ணணும். நான் இங்கே ஒரு 5 டைம் வந்திருப்பேங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்லேருந்து எல்லாமே மேம்படுத்திட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. கார்ட்ஸ் எல்லாம் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அங்கேயே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கே விசிட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சறுக்கி விளையாடுறதுக்கான ஒரு ஃபன்னான இடங்க. சறுக்குக்கு போகிறவங்களும் சறுக்கிட்டு போவாங்க, அங்கே சறுக்குக்கு போகிறவங்கள பார்க்கறதுக்கு போகிறவங்களும் சறுக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஃபன்னான இடங்க இது. கண்டிப்பாக ஒரு டைமாவது இதில் சறுக்கிட்டு போகணுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. சறுக்கிட்டு போய் இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும். கொஞ்சம் அங்கிங்கின்னு பாறைகள் இருக்கும், பார்த்து இறங்கி நடந்துக்கோங்க. நானுமே இதில் போனேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. கோபுரோ கீழே விழுந்துருச்சுங்க. அதை பிடிக்க போய் என் ஃப்ரெண்டும் சறுக்கிட்டு போக நான் அப்போ தான் மேலே ஏறி வந்துட்டு இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா டைவ் அடித்து அதை பிடிக்க போக என் ஃப்ரெண்டு போனால் போயிட்டு போதும், முதல்ல கோபுரோவை காப்பாற்றணும்னு சறுக்கிட்டு போய் கீழே விழுந்தேங்க. நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோபுரோவை எப்படியோ காப்பாற்றிட்டேங்க. சக்கரை வண்டி போடா. இதோ வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி அந்த இடத்துல தண்ணி விழுகிறது இடம் இருக்குங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சண்டே எதுமா ஆஃப்டர்நூன் டைமிங் இது கரெக்டாக நல்லா அவ்வளோ கூட்டங்க. பீப்புள்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆடா இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. குற்றாலம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு சொல்கிறேங்க, முழுசாக வீடியோ பாருங்கள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிஸ்ன்னு ஒரு ஹோட்டலுங்க, ஆலந்துறையில் இருக்குங்க. இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே கிடைக்கிற டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. போய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப அங்கே சாப்பிட்டு தான் போகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.